புதுச்சேரி முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள நாராயணசாமி டெல்லியில் இன்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்திக்க உள்ளார். இதுகுறித்து எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் நேரடி தகவல்களை தற்போது கேட்கலாம். சலீம், சோனியா காந்தியை நாராயணசாமி எப்போது சந்திக்க இருக்கிறார்? அதாவது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே சுவாரஸ்யம் தான். பாதி மாநில அந்தஸ்து தான் இருக்கு, முழு மாநில அந்தஸ்து கிடையாது. அதனால துணைநிலை ஆளுநருக்கும் கொஞ்சம் அதிகாரம் இருக்கிறது. இப்பொழுது புதுச்சேரியினுடைய முதல்வர் பதவிக்கு 3 பேர் ஆசைப்பட்டாங்க. நாராயணசாமி அவர்கள், நமச்சிவாயம் அவர்கள், அவர் புதுச்சேரியின் காங்கிரஸ் கட்சியின் தலைவர். அது மட்டும் இல்லாம திரு வைத்தியலிங்கம், அவரு அதாவது புதுச்சேரியின் முன்னாள் முதல்வராக இருந்தார். ஆனால் மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா கிரண்பேடி அவர்களை அங்கே துணைநிலை ஆளுநராக நியமித்ததால் காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஒரு ஏற்கனவே நல்ல அனுபவம் உள்ள ஒரு தலைவர் தான் அங்கே புதுச்சேரியின் முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திரு நாராயணசாமி அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. நாராயணசாமி என்ன சொன்னார் அப்படின்னா, நான் பிரதமர் அலுவலகத்தில் பணிபுரிந்துள்ளேன், 25 வருடமாக எனக்கு கிரண்பேடி அம்மையாரை நன்கு தெரியும், அதனால சுமூகமாக நடத்துவோம் ஆட்சியை அப்படின்னு சொல்லியிருந்தார். புதுச்சேரியை பொறுத்தவரையில அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் மீதி 2 பேரும் அந்த பதவியை குறிவைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பதவி கிடைக்கவில்லை. சரி, முதலமைச்சர் பதவி தான் கிடைக்கல, முக்கிய அமைச்சர்கள் பதவியாவது கிடைக்குமா, அதாவது முக்கிய இலாகா நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் டெல்லியில் முகாமிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. திரு நாராயணசாமி அவர்கள் சோனியா காந்தி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கார். ஆனா சோனியா காந்தி அவர்களோ இன்று தன்னுடைய சொந்த தொகுதியான ராய்பரேலி, இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிறது, அங்கே சென்றுள்ளார். இன்று இரவு அங்கிருந்து திரும்புகிறார் அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு ஒருவேளை திரு நாராயணசாமி அவர்களுக்கு சோனியா காந்தியை சந்திக்க வாய்ப்பளிக்கப்படலாம். இல்லை அப்படின்னா டெல்லியில வெயிட் பண்ணி நாளைக்கு தான் சோனியா அவர்களை சந்திக்கணும். அதற்கு பிறகுதான் இந்த பட்டியல் வெளியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியை பொறுத்தவரை நாராயணசாமி ஒரு எம்எல்ஏ கிடையாது. அதாவது இப்ப அவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைத்திருந்தாலும் அவர் 6 மாத காலத்திற்குள் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு அங்கே எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டால் தான் அவர் முதலமைச்சராக 5 வருடம் நீடிக்க முடியும். அதுக்கு யாராவது ஏற்கனவே இருக்க எம்எல்ஏ ஒருத்தர் அங்க ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில யாரெல்லாம் திரு நாராயணசாமி அவர்களுடைய ஆதரவாளர் இருக்காங்களோ அவங்க மேலதாளங்களை கொண்டு காங்கிரஸ் ஆபீஸில் காத்திருப்பது நமக்கு தெரிகிறது. அந்த மேலதாளம் சத்தம் கேட்கிறது. அவங்க எங்க எப்பொழுது நாராயணசாமி வருவார் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திரு நாராயணசாமி அவர்களோ எப்பொழுது இந்த மந்திரி சபை பட்டியல் இறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா காந்தி அவர்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக ஆர்வமாக டெல்லியில் காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றவர்களும் நமக்கு முக்கிய இலாக்கா கிடைக்குமா என்று டெல்லியில் முகாமிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சலீம், இந்த புதுச்சேரி அமைச்சரவை பட்டியல்ல இடம்பெறுவோர் குறித்த தகவல்கள் ஏதாவது இருக்கா? அதாவது இப்ப பட்டியல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்பொழுது சமீபத்திய தகவல் என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா, திரு நாராயணசாமி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்திருக்கார் அப்படின்னு சொல்லி சற்று முன் வந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை மேலதாளங்களுடன் காங்கிரசார் கொண்டாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். திரு நாராயணசாமியை பொறுத்தவரை அவருடைய விருப்ப பட்டியல் ஒன்றை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தியை சந்தித்திருக்கிறார், சோனியா காந்தியை சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மற்றவர்களோ நாங்கள் கேட்ட இலாக்காக்கள் எங்களுக்கு வேண்டும், சில நேரங்களில் சபாநாயகர் பதவி எங்களுக்கு தரப்படுகின்றது, பட் சபாநாயகர் பதவியை காட்டிலும் எங்களுக்கு முக்கிய அமைச்சர்கள் பதவி வேண்டும். சில நேரங்களில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முடிந்தால் அதாவது துணை முதலமைச்சர் பதவியும் உருவாக்கப்பட வேண்டும், எங்களுக்கு தரப்பட வேண்டும், நாங்களும் கட்சிக்காக உழைத்திருக்கிறோம். முதலமைச்சர் பதவி கிரண்பேடியை துணைநிலை ஆளுநராக நியமித்ததால் கையை விட்டு போயிடுச்சு. ஆனால் துணை முதலமைச்சர் பதவியோ அல்லது முக்கிய அமைச்சர்கள் பதவியோ வேண்டும் என்று முகாமிட்டிருப்பதால் குழப்பம் நீடிக்கிறது. சோனியா காந்தி உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்த பிறகு நாராயணசாமி அவர்களையும் மற்ற தலைவர்களையும் சந்தித்து சுமூகமாக முடிவு எடுக்கப்பட்ட பின்பே இந்த பட்டியலில் யாருக்கு என்ன பதவி கிடைத்திருக்கிறது என்பது நமக்கு தெளிவாகும்.